ஆமாம், அதே மாதிரி அப்படியே வைங்க, நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். கருமம். ஆயில் ஸ்மெல்லு. கருமம். ஆயில் இல்லை, அவங்க போட்ட கெமிக்கல், இந்த போர் போட்டதுக்கு கிறுக்கு பயலுங்களா. பீச் மணல் ஸ்மெல் தானே வருது. எஸ்கே பாரு. இல்லை எஸ்கே வந்து வயசாயிடுச்சா, குச்சியை பிடிச்சி நிற்கிறாரு. அவங்க டேடின்னு கேட்குறாரு பாரு. அங்கே போர் போட்ட மண் அள்ளி வச்சுக்கிட்டு மண் வாசனை நல்லா இருக்கான். இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. ஒரு ஷார்ட்டில் இந்த பையனை பார்த்தேன். அதே தான் பரணி. ஹாய் பரணி. என்ன சுமி உங்கள் வீட்டில்? ஐயோ, ஆயிலாம் வரல. புதுசாக எந்த பொருளையும் கலப்பி விட வேண்டாம். ஆயில் எப்படி வரும்? வந்து அவ்வளோதான் வந்துடுவாங்க. அப்புறம் கார்பரேட் போகிறாவா? இல்லை அன்றைக்கி மோட்டார் போட்டாங்களே போர் போடுறதுக்கு, அதுக்கு அப்போ யூஸ் பண்ணாங்க கெமிக்கல் ஆயில்லாம். அந்த ஆயிலோட ஸ்மெல் அங்கே வருது அந்த மண்ணில். அதை புரியாமல் கிறுக்கு பயல்களுங்க மண் வாசனை நல்லாயிருக்கு, மண் வாசனை நல்லாயிருக்கு மூந்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, கிறுக்கு போய். சாப்பிட்டீங்களா? வினிஷா ஏண்டா என்ன சொல்லிச்சு? சரி வாய்மூடு, சரி வாய்மூடு, பரவாயில்ல. G6 தான் என்ன இப்போ? ஓ சரி. டாடி எதுக்கு ஒன்று சொல்கிறேன்? சரி விடு, சரி விடு. சரி பொங்கக்கூடாது. சரி சரி. கேஎஸ்ஸா? எஸ்கேன்னு எத்தனை பேர் தான் பேர் வச்சுக்க போறீங்க? கோட்டீஸ்வரி ஆக போறேன்னு சொன்னேன். எப்போ போப்பா, நீ வேற இப்படியே உதார விட்டு உடம்பு ரணகலமாக ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது என்னாச்சு. போர் போடுறன்ற பேரில் நான் அழுக இருக்குது தெரியுங்களா. கொஞ்சம் நெஞ்சம் அழுவலை, அவ்வளோ அழுத. ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன். கடைசியில் ஒரு வழியாக எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஃபைனலாக என்னது இதுவும் கடந்து போகும்னு சொல்கிற வார்த்தைக்கான அர்த்தம், வலி எல்லாத்தையும் இப்போ நான் கடந்து போக கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். கடந்த உடனே ஒன்று வாங்கி நம்ம செய்கிறோன்னா அதில் வந்து ஃபெயில் ஆகிறப்போ எவ்வளோ வலிக்கும். அந்த வலி தான். நைட் டின்னர் வந்து சிக்கன், ரசம், ரைஸ் சாப்பிட்ணுன்னு சாப்பிடல. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இது என்ன ஸ்டெக்காகி நிற்கிறாங்களா? ஒரு கம்மண்டை காணும், ஒன்று காணும். ஏய் அப்படி இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இது வந்து நம்ம இங்கே இருக்கிறது மலை, சரியா? மலையில் வந்து 25 அடியில் தண்ணின்றது வந்து எப்படியுமே அது மழை தண்ணியாக தானே இருக்கும். வெயில் அடிச்சதுன்னா வற்றி தானே போகும். ஒன்று பிரச்சனை, மழை காலத்து வரைக்கும் போக தேவையில்லை. இப்போது ப்ரெசன்ட்லேயே எடுத்துக்குமே, அட்லீஸ்ட் அவங்க அந்த 25 அடி போட்டு கூட ஒரு 5 அடிக்கு 10 அடிக்கு தண்ணி இருந்திருந்தால் நான் அதை சம்பு மோட்டராச்சும் வச்சு யூஸ் பண்ணி நாங்கள் டெம்பரவரியாக ஒரு மாதமோ 2 மாதமோ நாங்கள் அந்த தண்ணி எடுத்துருப்போம்ல. அதுவும் முடியாமல், இதுவும் முடியாமல், கடைசியில் எந்த வழியிலுமே நாங்கள் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. சும்மா உப்புக்கு போட்ட அந்த இடம் மட்டும்தான் இருக்குது. அதை கோணி போட்டு கட்டி கல் வச்சுருக்கேன், தெரியுதா? இருங்க, சதீஷ் நிற்கிறாங்கல்ல, இதோ தலைவர் போஸ் கொடுக்குறாருல, அங்கே இருக்கு பாருங்க. அதை காட்டுறேன். என்ன டான்ஸ்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த இடத்துல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேஸ்ட்டாக போட்டு இடத்துல பெரிய பள்ளம் போட்ட மாதிரி ஒரு உணர்வு வலிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே பாருங்கள், மரம் இருந்ததில்ல, மரம் இல்லை, தெரியுதா? எங்கே காட்டுறேன்? மரத்தையா காட்டுறேன்? இல்லையே. இங்கே ஒரு பெரிய மரம் இருந்ததில்ல, தெரியும்ல, வெட்டியாச்சு. அப்புறம் எங்கே தான் போனீங்க? ஆளையே காணோம். இருக்கீங்களா? ஊருக்குள்ளே தான். ஒர்க்கில் எப்படி போச்சு? உங்கள் வீட்டில் பசங்க எப்படி இருக்காங்க? ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி போச்சு? ஸ்டார் வாங்கி கட்டினீங்களா? பிரியாணி சாப்பிட்டீங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் எவ்வளோ கேட்டு